அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து ரம்ஜான் ஸ்பெஷலா வந்து 1 கிலோ மட்டன் 1 கிலோ சீரக சம்பா வச்சு ஒரு அட்டகாசமான தம் பிரியாணி செஞ்சுட்டு போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம மட்டன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. மட்டன் பிரியாணிக்கு வந்து டவரா வச்சாச்சு. இந்த டவரா பாத்தீங்கன்னா 2 கிலோ வேகக்கூடிய டவரா. இன்னைக்கு வந்து 1 கிலோ அரிசி 1 கிலோ மட்டன் தான் செய்ய போறோம். இப்ப நம்ம வந்து இதுல ஆயில் பாருங்க, ஒரு 1/4 லிட்டர் ஆயில் போட்டிருக்கேன். 250 ml ஆயில் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடாகும். 2 பட்டை துண்டு, 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம் சேர்த்துக்கலாங்க. 300 கிராம் வெங்காயம். வெங்காயம் வந்து ஒரு 90% நல்ல ஒரு பிரவுன் ஷேடுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து சின்ன வெங்காய பேஸ்ட் 100 கிராம் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி வந்து புதினா இலை, 4 பச்சை மிளகாய் அரைச்சு வச்சிருக்கேன், அப்படியே சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள். அடுத்தது பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க. 4 கிராம் பட்டை, 2 கிராம் ஏலக்காய், 1 கிராம் வந்து கிராம் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லா மசாலா சேர்த்தியாச்சுங்க. இது நல்லா வதங்கி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நறுக்குன்னா 300 கிராம் தக்காளி. அடுத்தது வந்து ஒரு 100 கிராம் வீட்டு தயிர் சேர்த்துக்கலாம். இது ஒரு கைப்பிடி உப்பு. நம்ம ஏற்கனவே வந்து 1 கிலோ மட்டனை கழுவி கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு ஓபன் பண்ணி வச்சிருக்கிறோம். மசாலோட பச்சை வாசனையில போய் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம வந்து மட்டனை வந்து இந்த மசாலால சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட சேர்த்து இந்த மட்டனை ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுறலாம். வந்து இந்த டம்ளர்ல 2.5 டம்ளர் எடுத்துருக்கேங்க. ஒரு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணி பாருங்க, நான் ஏற்கனவே வந்து சுடு தண்ணி வச்சிருக்கேன். அந்த சுடு தண்ணியை ஊத்திக்கலாம். ஒரே ஒரு லெமன் ஊத்திக்கலாங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டுடலாங்க. உலக நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா உலக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா 1 கிலோ சீரக சம்பா சேர்த்துக்கலாம். சேர்த்து வச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாங்க. உப்பு வந்து கொஞ்சமா கம்மியா இருக்கு, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, தண்ணியும் அரிசியும் மட்டமாயிருச்சு. மறுபடியும் கலந்துக்கலாம். மட்டம் பண்ணியாச்சு. கொஞ்சமா கொத்தமல்லி தூக்கிக்கலாம். மூடி போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேம்ல வச்சுட்டு பக்கத்துல பாருங்க சுடுதண்ணி வச்சிருக்கேன் தம் போறக்காக. அதை எடுத்து நம்ம மேல வச்சுட்டுருவோம். இப்போ ஓபன் பண்ணியாச்சு. தம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப நெய் சேர்த்திக்கலாம். அவ்வளவுதாங்க, ஒரு அட்டகாசமான மட்டன் பிரியாணி சூப்பரா ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு அருமையான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரம்ஜான் ஸ்பெஷலா செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.